வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.2. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட்டு. அதாவது இந்த சேனல் வந்து மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி நான் மானிடைசேஷன் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ரியூஸ்டு கன்டென்ட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாரி இது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திரும்பி நான் மெயில் பண்ணதுக்கு சில ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதனால அந்த சேனல் ஒரு வேளை இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0 சேனல் வந்து க்ளோஸ் ஆயிட்டா, அதாவது இந்த சேனலுக்கு எப்படி நீங்க ஆதரவு குடுத்தீங்களோ, அதே மாரியே இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா, அந்த சேனலுக்கான உங்களோட ஆதரவு என்னன்னு கொஞ்சம் தாங்க நண்பா. வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் சொன்னேன். அதாவது சோலோ சிக்கா வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து நியூ சாம்பியன் ஆகப் போறாரு அப்படிங்கிற மாரி சொன்னேன். அது வந்து நான் சொன்னேன் அப்புட்ன்னா, அது வந்து நான் கடைசியில நான் சொல்லியிருப்பேன். அதாவது இது வந்து ரூமர் தான் அப்படின்னு நானு படிச்சு சொன்னேன். ஆனாலும் யாருமே அத காதுல வாங்கிக்காம, அதாவது வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில மட்டும், அதாவது கோடி வந்து சோலோ வந்து நியூ சாம்பியன் ஆகுறா அப்படின்னு சொன்னத மட்டும் சொல்லிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல வந்து "நீ வந்து உருட்டுற, நீ பொய் சொல்ற, நீ ஏமாத்துற" அப்படி இப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. அதாவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரலையும் பாருங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கரெக்ட்டா பாருங்க. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு அதாவது ஸ்டார்ட்டிங்கில பார்த்துட்டு வீடியோவ பார்த்துட்டு, சரி நீ பொய் சொல்றன்னு சொல்லாதீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்க. சரிங்களா? அதாவது இப்ப ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதில வந்து இப்ப WWE அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது சோலோவுக்கும் கோடிக்கும் வந்து சம்மர் ஸ்லாம்ல மெயின் ஈவென்ட்டா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாரி WWE இப்ப சொல்லிட்டாங்க. இந்த மேட்ச தான் நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஏன்னா, இதில வந்து நம்மளுடைய சோலோவுக்கு கை குடுக்குறதுக்கு நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டுவா இருக்கட்டும், இல்ல டாமா டாங்கா இருக்கட்டும், இல்ல டாமா லாங்காவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே போதும். ஏன்? அதாவது நம்மளோட ஜாக் ஆஃப் ஆட்டே போதும். எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுக்கிறதுக்கு. இதில வந்து எக்ஸ்ட்ராலாம் தேவையே கிடையாது ஆனாலும் இதில வந்து நம்முடைய கோடிக்கு வந்து உதவுறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்டா, யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, கெவின் ஓவன்ஸ் வந்து அவரோட பர்சனல்னால அவரு WWEக்கு வரல. அது இல்லாம இப்ப நம்முடைய ராண்டி ஓர்டன் இருக்கானா, ராண்டி ஓர்டன வந்து நம்முடைய அதாவது சோலோ சிக்காவோட டீம் எல்லாருமே புரட்டி எடுத்து பேக்கப் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அவருக்கு வந்து இன்ஜூரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி அதுக்கு ஒரு பில்டப்ப குடுத்துருவாங்க. ஆனாலும் கண்டிப்பா சம்மர் ஸ்லாம்ல மெயின் ஈவென்ட்டா நம்முடைய சோலோவுக்கும் சரி, நம்முடைய கோடிக்கும் சரி மேட்ச் நடந்துச்சுன்னா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியல. அப்படி நடந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து முழுக்க வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோட அந்த டீம் வந்து தான் ரொம்ப டாமினன்ட்டா இருப்பாங்க. அதாவது எப்படியாவது ரெஃப்ரிக்கு தெரியாம நம்முடைய கோடிய அட்டாக் பண்றது, ஏதாவது ஒரு முறையில நம்முடைய சோலோ வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0 டீம் எல்லாருமே வின் பண்ண தான் வைப்பாங்களே தவிர, அதாவது யாரு வின் பண்ணுவா அப்படிங்கிறது, ஏன்னா சோலோ தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு எண்ணத்த வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஐயோ! சரி கோடி தோத்துருவானோ அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்த நம்முடைய ஃபேன்ஸே நெனச்சுருவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பிளட் லைன் 2.0 வந்து எல்லாருமே ரெஃப்ரி பார்க்காத விதத்துல நம்முடைய கோடிய வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. சோலோலாம் சாம்பியன் ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது நண்பா. நிஜமே நானே சொல்றேன். சோலோலாம் ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இந்த மேட்ச்ல வந்து எப்படியும் நம்முடைய சோலோவுக்கு வந்து உதவுறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க தான். ஆனா, நம்முடைய கோடிக்கு உதவுறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா, அந்த மேட்ச்ல தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாரி பெருசா பேசப்படுது. ஏன்னா, இந்த மேட்ச்ல ரிட்டர்ன் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரு அப்புட்ன்னா, ரோமன் வந்து அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய சோலோவ அட்டாக் பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, நம்முடைய சோலோவுக்கும், நம்முடைய ரோமனுக்கும் ஒரு ஃபியூட் தனியா கிரியேட் ஆயிரும். அது இல்லாம நம்முடைய WWEயோட மெயின் சாம்பியனா இருக்க நம்முடைய கோடி வந்து அவரோட சாம்பியன, அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில அவரோட சாம்பியன அவரே ரீடெயின் பண்ணி எடுத்துட்டு போயிருவாரு. ஏன்னா, இதில வந்து நம்முடைய கோடி வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன சம்மர் ஸ்லாம்ல வந்து டிஃபெண்ட் பண்ண மாரியே இருக்கும். அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணி அவரோட சாம்பியன எடுத்துட்டு போன மாரியா இருக்கும். இது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் வந்த மாரி இருக்கும். ரிட்டர்ன் வந்து நம்முடைய சோலோவ அட்டாக் பண்ணாருன்னா, நம்மளுடைய சோலோவுக்கும், நம்முடைய ரோமனுக்கும் தனியான ஒரு ஃபியூட் கிரியேட் ஆயிரும். அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் போயிட்டு இருக்கு. ஆனா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து அந்த சம்மர் ஸ்லாம்ல மெயின் ஈவென்ட்டா நடக்கப் போற சோலோ சிக்காவா விசஸ் கோடியோட மேட்ச்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி பெருசா எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஆனா, நம்பளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.